ஒரு மனித தவறுக்கும் ஒரு சூழ்ச்சிக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை தமிழ்நாடு இப்ப புரிஞ்சுக்கணும்ங்கிறேன். எந்த கட்சி தொண்டனும் தலைவன் மேல செருப்பு வீசதை பார்த்துட்டு இருப்பான். அது இப்படி ஒரு கூட்டத்தில் கலவரம் நடைபெற வேண்டும் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அளவுக்கு அவசர அவசரமா இவர் ஒரு நடவடிக்கை எடுப்பது என்பதே ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயமாகத்தான் இன்றைக்கு மாறி இருக்கிறது. வத்தலகுண்டு ஆறுமுகத்தை குத்தி கொலை செய்து எம்ஜிஆரினுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்று அன்றைக்கே வேலை செய்தவர்கள் திமுக காரர்கள். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி பயன்படுத்த மாட்டேங்குது? ஏதாவது ஒரு சாவு நடந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு பெரிய பூதாகரமாக்கி அந்த பிணத்தின் மீது அரசியல் நடத்தி திமுக எந்த அளவுக்கு எதிர்க்கட்சியா இருக்கும்போது வேலை செஞ்சாங்க, அதை ஏன் இன்னைக்கு எடப்பாடியார் செய்யல அப்படின்னு கேட்கிற போது, அதை செய்யாததால் தான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளராக பார்க்கப்படுகிறார். இதே அரசாங்கம் வந்த பிறகு நீங்க இங்க விமான அந்த சாகச காட்சிகள் நடந்த போது இங்கே மக்கள் சாகிறார்கள். இதற்கும் விஜய் தாமதமாக வந்ததுதான் காரணமா? மா சுப்பிரமணியம் மனசாட்சியுள்ள கொஞ்சமாவது தகுதியுள்ள ஒரு அமைச்சராக இருந்தால் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். அயோக்கியத்தனமான வேலை இல்லையா அது? திமுகவில் உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? முதல்ல நீ எல்லாம் வாய் திறந்து பேசலாமா? அமைச்சர் எல்லாம் வாய் திறந்து பேசலாமா? ஆம்புலன்ஸை தாக்கல, ஆம்புலன்ஸ்ல வச்சு தேர்தல் சமயத்தில் நீ பணம் கொண்டு போன, அன்னைக்கு ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. ஆம்புலன்ஸை வச்சு எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை பண்ற, அங்க ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தப்படுகிறது. எத்தனை ஆம்புலன்ஸ்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார், எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கிற கூட்டத்தில் எத்தனை ஆம்புலன்ஸ்களை நாங்கள் விட்டுருக்கோம். விஜய் அவர்களுடைய இந்த கூட்டத்தில் எடுத்த உடனே விஜய் காரணம், எதிர்க்கட்சி தலைவர் காரணம் சொல்றது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், கேவலம்டா, கேவலம் கேவலம். நீ எல்லாம் கட்சி நடத்துறதுக்கு இதெல்லாம் தகுதி இல்லாத ஆட்கள். நீங்கள்லாம் என்ன தடுத்து நிறுத்தினால் நீங்கள் அரசை குறை சொல்லுகிறீர்களே, அப்ப நீ அரசை குறை சொல்லிட்டு இருக்கிறியா? சாகுடுறம் பாருன்னு அனுப்பியிருக்கீங்கன்னு அர்த்தம். அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த 13 பேரின் படுகொலைக்கு காரணமானவர் என்று எந்த அதிகாரியின் பெயரை குறிப்பிட்டு சொல்லி அவர் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரெக்கமெண்ட் பண்ணாரோ அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்குது ஸ்டாலின் கவர்மெண்ட். அப்ப உங்க மேல என்ன நம்பிக்கை வரும்? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா நாளைக்கினுடைய ஆசிரியருமான பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரன் மோடி இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று இந்தியாவே கிட்டத்தட்ட ஒரு சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கரூரில் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தில் விஜய் அவர்கள் மேலே முழுமையாக அரசு குற்றம் சாட்டி தப்பித்து கொள்ள பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் லேட்டாக வந்ததான் காரணம். அவருடைய தொண்டர்கள் தான் எதையுமே மதிக்கலை, எல்லாமே மீறிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அரசு சார்பாக வைக்கப்படுது. தாவேகா நீதிமன்றத்தை நாடி உரிய விசாரணை, தானாக உரிய விசாரணை செய்ய வேணும்னு சொல்கிறாங்க. அரசு தரப்பில் ஒவ்வொரு மாதிரியான செயல் வந்துக்கிட்டே இருக்குது. கரண்ட்டு கட் பண்ணப்பட்டுச்சுட்டு அங்கேருந்து மக்கள் சொல்கிறாங்க, ஆனால் கரண்டே கட் செய்யப்படலன்ட்டு அரசு அதிகாரிகள் கொடுக்குறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாங்க, முதல்ல அந்த சம்பவம் எல்லாரையுமே ஒழுக்கியிருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழுக்கியிருக்குது. நம்மளாலேயே கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோரத்தாண்டவமான நிகழ்வாக அது மாறி இருக்குது. அது முதல்ல அந்த அங்கே மரணித்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி மருத்துவமனையில் இப்போ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் பூர்ண நலமடைந்து வர வேண்டும் என்று நாம் வேண்டுகிறோம். இந்த நிகழ்வு எப்படியாவிலும் இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அநேகமாக எல்லாருடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. இது இப்படி நடந்திருக்க வேண்டாமே, ஏதாவது ஒரு இதில் தப்பிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தான் சொன்னேன். ஏன்னா அவ்வளவு குழந்தைகள், பெண்கள் ஒரு நெரிசலிலே சிக்கி உயிரிழக்கிறது அப்படிங்கிறது கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கோரமாக இருக்கிறது. ஆனால் இது நடந்து முடிஞ்சோடனேயே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய நிலைப்பாடுங்கிறது, அங்கே இந்த நிகழ்வு நடந்த உடனேயே பொதுச் செயலாளர்களுடைய செய்தி வருது, உடனே பொதுச் செயலாளர் உத்தரவு கொடுக்கிறார். உடனடியாக எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த களத்திற்கு போனார். அது மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்கள் உடனடியாக களத்தில் இறங்கினார்கள். அது உண்மையிலேயே எங்களுக்கு, நான் என்னுடைய பத்திரிகைக்காக செய்திக்காகவும் அந்த என்ன நடக்குது என்பதை நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது அதிமுகவின் இளைஞர்கள் உடனடியாக மீட்பு பணிகளிலே துணை நிற்பதற்காக அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களோடு சேர்ந்து களத்தில் நின்றார்கள். என்ன செய்தும் எல்லாருடைய முயற்சிகளையும் தாண்டி அது இன்றைக்கு 40 பேர் வரைக்கும் மரணித்திருக்கிற அந்த செய்தி நமக்கு சேர்ந்திருக்குது. இது ஒரு பக்கம் ஒரு பெரிய துயரத்தை கொடுத்தாலும் கூட, வழக்கமாக திமுக என்ன மாதிரியான ஒரு அரசியலை செய்யுமோ அதே மாதிரியான அரசியலை மீண்டும் செய்ய தொடங்கி இருக்கிறது. பொதுவாக இப்போ நேற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களிடம் நேற்று செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்ன சார் பிரச்சனை எப்படின்னா, அவர் அந்த இரங்கலை தெரிவிக்கிறார். எங்களுடைய கட்சி தொண்டர்களையும் எங்களுடைய கட்சி தலைவர்களையும் நாங்கள் போக சொல்லிட்டோம், நானும் அங்கே போவோங்கிற செய்தி அவர் சொல்கிறாரே ஒழிய, அடுத்தவங்க கேட்குறாங்க, சார் இது அரசு தரப்பில் தான் பிழையா, அரசு தான் சரியாக நடவடிக்கை எடுக்கலையா, காவல்துறை மோசமானா, அதெல்லாம் இப்போ எதுவும் நம்ம பேசுகிற நேரம் இல்லை,
இந்த நேரம் வந்து இருக்கிறத மீட்பதற்கான நேரம். உண்மையில் சொல்ல போனால் அரசு சில மீட்பு நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சொன்னால் அதற்கு அதிமுகவினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் நேற்றைக்கு துணையாக நின்றார்கள், உறுதுணையாக இருந்து அந்த மீட்பு பணியிலே பங்கேற்றார்கள். அது தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் என்றோ திமுக என்கிற பிரச்சனைகள் இல்லை. அப்படித்தான் ஒரு பேட்டியும் எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்தார். அப்ப அவருடைய பேட்டியில வெளிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை அரசியலாக்க வேண்டாம் என்பதுதான். ஆமா, இன்னும் சில பேர் எல்லாம் கூட சொன்னது என்னன்னா, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி பயன்படுத்த மாட்டேங்குது, ஏதாவது ஒரு சாவு நடந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு பெரிய பூதாகரமாக்கி அந்த பிணத்தின் மீது அரசியல் நடத்தி திமுக எந்த அளவுக்கு எதிர்க்கட்சியா இருக்கும்போது வேலை செஞ்சாங்க. குறிப்பா சொல்ல போனால் தன்னுடைய தகப்பன் வெட்டி வைத்திருந்த அந்த போர்வெல் குழியில சுஜித் என்கிற அந்த குழந்தை மாட்டிக்கொண்ட போது, அது அரசு வெட்டின குழியும் அல்ல அது, ஆனால் அவங்க அதுல அந்த குழந்தை மாட்டிக்கொண்ட போது கூட அரசு அவ்வளவு பெரிய முயற்சியை செய்து அமைச்சர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து வேலை செய்த போது கூட அதை ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக திமுக மீண்டும் 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 தன்னுடைய சார்பு ஊடகங்களை வச்சு காட்டி அதை ஒரு அரசியலாக்குனாங்க. இப்படி பல மரணங்களை வந்து அன்றைக்கு மரணங்களை அரசியலாக்குகிற வேலையை திமுக செஞ்சது. அதை ஏன் இன்னைக்கு எடப்பாடியார் செய்யல அப்படின்னு கேட்கிற போது எங்களிடம் இருக்கிற பதில் என்னன்னா, அதை செய்யாததால் தான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆற்றல் மிக்கு பொதுச் செயலாளராக பார்க்கப்படுகிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான மனிதத்தன்மையற்ற செயலை செய்கிறவர் யாரும் இந்த கட்சியிலே வளர்ந்து அந்த இடத்துக்கு போக முடியாது. எனவே அவர் சரியான நேத்து கொடுத்தார். ஆனா ஆளுங்கட்சி பொறுப்பு உணர்வோடு நடந்து கொள்ளும் கட்சி, எதிர்கட்சி இதை அரசியலாக்க வேண்டாம், இதை வந்து சரியா செய்யுங்கன்னு கேட்டுக்கொண்ட நேரத்தில் ஆளுங்கட்சி இதை அரசியலாக்குகிறது என்பது எவ்வளவு அருவருக்கத்தக்க வேலை அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற வருத்தம். அதாவது இப்போ நீங்க கேட்ட சம்பவங்கள் எல்லாமே அங்கே சொல்லப்படுது. அந்த வந்து மின்சார துண்டிப்பு நடந்தது உண்மை. அதையும் தாண்டி இன்றைக்கு காணொலியே வெளியே வந்திருக்கிறது, அங்கே இருந்தவர்கள் எடுத்த மொபைல் எடுத்த வீடியோ வெளியே வந்திருக்கிறது. விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்படுகிறது. செருப்புகள் வீசப்பட்டது. ஆமா, இந்த செருப்புகள் தொடர்ச்சியா வந்து வீசப்படுது. அவர் பக்கத்தே நின்று அவரை உள்ள போயிட்டு பாதுகாப்புக்கு நின்றிருந்த அந்த அதிகாரிகள் வந்து மேலே நின்று பார்க்கிற மாதிரியான ஒரு சூழல் வருகிறது. இது அங்கே இருக்கிற அந்த வீடியோலயே அந்த தாவேகா தொண்டர்களிடம் வந்து ஒரு பெரிய கொதிப்பை ஏற்படுத்துகிறது. எந்த கட்சி தொண்டனும் தலைவன் மேல செருப்பு வீசதை பார்த்துட்டு இருப்பான், அது இப்படி ஒரு கூட்டத்துல. அப்ப இது ஒரு கலவரம் நடைபெற வேண்டும் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. தடியடி நடத்தக்கூடிய காணொலியும் வந்திருக்கு. ஆமா, முதல்ல கலவரத்துக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமிட்டவன் யார் என்பதுதான் கேள்வி. அதை இனி விசாரிக்கணும், அவன் கண்டுபிடிக்கணும். அவனுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கட்சி, அரசியல் சக்தி யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இது ஆனால் இனி வந்து இந்த சதியெல்லாம் நடைபெறவில்லை என்று திமுகவை சேர்ந்தவர்கள் கதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், இன்றைக்கு இருக்கிற புதிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இந்த கதைகளை எல்லாம் நம்புகிற இடத்திலே மக்களை வைக்கவில்லை. கட்டாயமாக அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவன் யார், உள்ளே அவன் எப்படி புகுந்தான், எதற்காக அவன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செருப்பை வீசினான், அவன் செருப்பை வீசி அந்த கலகம் நடைபெற தொடங்குகிற போது மின்சார துண்டிப்பு எப்படி நடக்கிறது, மின்சார துண்டிப்பு நடந்த உடனேயே காவல்துறை வந்து ஒரு பக்கத்தில் இருந்து தடியடி நடத்தி, காவல்துறைக்கு முழுமையாக அதனுடைய ப்ளூ பிரிண்ட் தெரியும். நீங்க வேற வர்ற கட்சி தொண்டனுக்கும், எந்த கட்சி தொண்டன் தான் சொல்றேன், எந்த கட்சி தொண்டனுக்கும் அது தெரியாது. ஒரு கட்சியினுடைய தலைவர் அங்கே போய் பேசுகிற தலைவருக்கு அதெல்லாம் முழுமையா தெரியாது. ஒரு மேப் மட்டும் காட்டுவாங்க, சார் இந்த இடத்துல நின்று பேசுவீங்க, இந்த இடம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவ்வளவுதான் தெரியுமே ஒழிய அங்கே எங்கே சந்து பொந்து இருக்கிறது, எங்கே டிச்சுக்கான குழிகள் வெட்டி படிக்கப்பட்டிருக்கிறது, எங்கே வந்து தப்பித்து ஓட முடியாத அளவுக்கு முட்டுச்சந்தா இருக்குது, நெருக்கடி அதிகமாக இருக்கு, இதெல்லாம் வந்து எந்த தலைவருக்கும் தெரியாது, எந்த தொண்டனுக்கும் தெரியாது. அதை தெரிந்த ஒரே ஆள்னா ஆளுங்கட்சி மட்டும்தான், அரசு மட்டும்தான், காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான். எனவே காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல தான் காவலர்களை அவங்க பிளேஸ் பண்ணணும். அந்த எந்த இடத்துல நெருக்குதல் வந்து அப்படியான நெருக்கடிக்குள்ள அவர்கள் மூச்சு திணறி சாவதற்கு வாய்ப்பு இருக்குதோ அதற்கு எதிர் திசையிலே தான் மக்களை அவங்க ஒழுங்குபடுத்துவாங்க. ஏன்னா வெளியேறி போவதற்கான எமர்ஜென்சி எக்ஸிட்னால நம்ம பாக்குறோம், அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கணும் எப்பவுமே நீங்க அனுமதி கொடுக்கிறது. ஆனால் காவல்துறை தடியடி நடத்திய பிறகு ஏற்பட்டிருக்கிற அந்த கலவரத்தில் இவ்வளவு உயிர் பழி போயிருக்கிறது என்பது இப்படி தெரியுது. அப்படின்னா இது வந்து எந்த சதி வேலையும் இல்லாத விபத்தாக இருக்கும் பட்சத்தில் நாம் ஆழ்ந்த இரங்கல்களை மட்டும் தெரிவித்து விட்டு போய்விடலாம். ஆனால் சதி வேலைக்கான முகாந்திரங்கள் அத்தனையும் கண் முன்னால் தெரிகிற போது இதை விசாரித்து இதை சரியான முடிவு கொண்டு வந்து உண்மையான அயோக்கியர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய, அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறாங்கிறது தான். அது செய்யாமல் இருக்கிறாங்கிறது எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த குறுகிய நேரத்தில் நடவடிக்கைகள் எடுக்கலன்னு நான் சொல்லலை. அந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் பேசி இருக்கிற பேச்செல்லாம் இப்படியும் அருவருக்கத்தக்க அரசியலை தகுதியுள்ள ஒரு தலைவன் பேசுவானா அப்படிங்கிற கேள்வி ஏற்படும். ஒரு அமைச்சருங்கிற இடத்துல உட்கார்றதுக்கான எந்த தகுதியும் தரமும் மற்ற ஒரு மனிதராக அவரெல்லாம் இருக்கிறார் என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு என்ன வேணும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதை அரசியல் ஆக்கக்கூடாது என்று சொல்லி போகிறார். நீ ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் குறித்தும்
தாவேகாவினுடைய அந்த தலைமை குறித்தும் இவ்வளவு அவதூறு கருத்துக்களை அவசர அவசரமாக கொட்டுகிறாய் என்றால் என்ன தரம் இருக்கிறது? இதற்கு எல்லாமே வழிகாட்டுறவர் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த ஆம்புலன்ஸ் வரும் பொழுது அதை வந்து அடித்து பிரச்சனைகள் உருவாக்கியது, கூட்டத்தை கூட்டுவதற்காக முட்டுச்சந்துக்குள் வந்து கூட்டத்தை கூட்டுவது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் அவர் முன் வச்சிருக்காரு. சார், இந்த ஆம்புலன்ஸ் அரசியல்ங்கிறது திமுகவினுடைய இந்த ஜென்ரேஷனில் இப்போ இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள அவங்க எடுத்திருக்கிற ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு அரசியல். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்ட பல்வேறு கூட்டங்களில் நான் கலந்துருக்கிறேன். நான் அங்கே போகிற போதெல்லாம் நான் பார்ப்பது பெரிய அளவில் மக்கள் கூட்டம் திரளுகிறது, ஏராளமான பேர் வருகிறார்கள். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லா வாகனங்களையும் காவல்துறை திருப்பி விடுகிறது. பொதுமக்களின் பார்வையில் இந்த கூட்டம் விழுந்து விடக்கூடாது என்பதிலே திமுக எப்பவும் கவனமாக இருக்குது. எனவே என்ன செய்யறாங்கன்னா வாகனங்கள் நிறுத்தி அனுப்புறாங்க. நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா, கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்தில் நடந்த கூட்டத்தில் நான் வந்து வேற நண்பர் ஒருத்தரோட கார்ல போனேன். அந்த கார்ல கொடி இல்லைங்காட்டி உள்ள விடல காவல்துறை, திருப்பி விடுறாங்க. அப்புறம் நாங்க நிறுத்தி இல்லை நாங்க கூட்டத்துக்கு தான் போறோம், எனக்கு நீ அனுமதி விடுன்னு பிறகுதான் எங்களை அனுமதிக்கிறாங்க உள்ள. இந்த அளவிற்கு 5 கிலோமீட்டர் பரப்புக்குள்ளேயே வந்து மற்ற வாகனங்களை டைவர்ட் பண்ணி விடுகிற காவல்துறை. அந்த இடத்துல பர்மிஷன் யார் கொடுக்குறா? காவல்துறை தான் கொடுக்குது. இந்த பர்மிஷன் கொடுக்குற இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதற்குள்ள குடியிருப்புகள் இருப்பதே ரொம்ப குறைவா இருக்குது இவங்க வழக்கமா கொடுக்குற இடங்கள்ல. அப்படி குடியிருப்புகள் இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அங்க இருக்கிற அந்த சில குடியிருப்புகள் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னா ஒரு நாள் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. எல்லா கூட்டத்திலையும் நடக்குது. எல்லா கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் வருகிறது. வருகிற ஆம்புலன்ஸ் அத்தனையும் காலி ஆம்புலன்ஸாகவே இருக்கிறது. மா சுப்பிரமணியம் மனசாட்சியுள்ள கொஞ்சமாவது தகுதியுள்ள ஒரு அமைச்சராக இருந்தால் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். இதை ஆம்புலன்ஸை மிரட்டினாங்க அதிமுக காரன் சொல்றாரு இவரு. ஏன் விருதுநகர்ல வந்து இந்த திமுகவை சேர்ந்த ஒருத்தனுடைய கார் உள்ளே வருகிறது, எடப்பாடியார் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், கார் உள்ளே வருகிறது. காரை ஓட்டி வந்தவன் 14 வயசு சின்ன பையன். கண்டிப்பா அயோக்கியத்தனமான வேலை இல்லையா அது? திமுகவில் உனக்கெல்லாம் வந்து தகுதி இருக்கா? முதல்ல நீ எல்லாம் வாய் திறந்து பேசலாமா? அமைச்சர் எல்லாம் வாய் திறந்து பேசலாமா? கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? 4.5 வருஷம் ஆட்சி நடத்தி முடிச்சுட்டு ஒரு எதிர்கட்சிக்காரங்க வந்து கூட்டம் நடத்துறாங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள திமுக காரனோட கார்ல 14 வயசு பையன் அந்த காரை ஓட்ட விடுற, அந்த கார் உள்ள பூந்து போக முடியாத நிலைமையில தடுத்து நிறுத்தப்படுகிற போது அந்த பையனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு தூக்கி போட்டு நாடகம் ஆடுற. கேவலம்டா, கேவலம், கேவலம். நீ எல்லாம் கட்சி நடத்துறதுக்கு இதெல்லாம் தகுதி இல்லாத ஆட்கள் நீங்கெல்லாம். என்ன அப்ப இவ்வளவு அருவருக்கத்தக்க வேலையை செஞ்சுட்டு மா சுப்பிரமணியம் எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஆம்புலன்ஸை தாக்கல, ஆம்புலன்ஸ்ல வச்சு தேர்தல் சமயத்தில் நீ பணம் கொண்டு போன, அன்னைக்கு ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. ஆம்புலன்ஸை வச்சு எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை பண்ற, அங்க ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தப்படுகிறது. எத்தனை ஆம்புலன்ஸ்களை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார், எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கிற கூட்டத்தில் எத்தனை ஆம்புலன்ஸ்களை நாங்கள் விட்டுருக்கோம். கண்டிப்பா ஆம்புலன்ஸ் வரும், மைக்லயே அனௌன்ஸ் பண்ணுவார், வழிவிடுங்க, முதல்ல ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க என்பார். தொண்டர்கள் விலகுவார்கள், ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைந்து போகிற காட்சி எப்பொழுது நடக்கும்? நீ இப்ப சமீபத்தில் நீ பண்ணிட்டு இருக்கிற வேலை வேணும்னே வந்து ஆம்புலன்ஸ் மாதிரியான வாகனத்தை எடுத்து அதை உள்ள விட்டு. நான் கேட்கிறேன், ஆம்புலன்ஸ் விட்டதுக்கு இந்த பேசுறீங்களா சுப்பிரமணியம், அந்த 14 வயசு பையன் வந்தது நீ பாத்தீங்களா இல்லையா? கண்டிப்பா வீடியோ எல்லாத்துக்கும் அந்த வீடியோ வந்துச்சுல. 14 வயசு பையன் கார் ஓட்டிட்டு வந்தான்ல, அவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கியா? கிடையாது. அந்த கார் பறிமுதல் பண்ணிருக்கியா? அது அந்த காரை உள்ள ஓட்டிட்டு வந்தது வந்து ஒரு சூழ்ச்சிங்கிறது உனக்கு புரியுமா இல்லையா? இப்ப ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். இந்த 14 வயசு பையன் ஓட்டிட்டு வந்த கார்ல இதே மாதிரி பிரச்சனையா இருந்தா அன்னைக்கு இந்த 30 பேர் அதிமுக கூட செத்துருப்பான்ல. கண்டிப்பா அது நடந்திருக்கும்ல. அப்ப உன்னோட நீ வந்து இது நான் என்ன சொல்றேன்னா, இது எதேச்சியா நடக்கிற நிகழ்வா இருந்தா நம்ம தள்ளி போயிடலாம். ஆனால் இது ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை நீ அந்த பையனை வச்சு 14 வயசு பையனை வச்சு நீ பண்ணிருக்க, திமுக பண்ணிருக்க, ஆம்புலன்ஸ் வச்சு நீ பண்ணிருக்க, எங்களுக்கு அனுமதி கொடுக்குற இடங்களை வச்சு பண்ணிருக்க, அதிமுகவுக்கே நீ பண்ணிருக்க. அப்ப நீ இப்ப விஜய் அவர்களுடைய இந்த கூட்டத்தில் வந்து எடுத்த உடனே விஜய் காரணம், எதிர்கட்சி தலைவர் காரணம் சொல்றது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம். இல்லை, அந்த கூட்டம் அனுமதிக்கப்பட்ட இடமே தவறுன்னு சொல்லப்படுது. அதுபோல் விஜய் வந்து நேரம் தவறி வர்றாருன்னு தான் சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக பார்க்கப்படுது. அவரால் தான், அவர் சரியான நேரத்துக்கு வந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. சார், விஜய் மட்டுமில்லை, எல்லா தலைவர்களும் சரியான நேரத்திற்கு வர வேண்டும் என்பது உண்மை. அது ஒரு நல்ல சரியான கோரிக்கை தான். அவங்க வந்து நேரத்தை தவறவிடக்கூடாது. ஆனால் எல்லா காலகட்டங்களில் எல்லா தலைவர்களும் அப்படி நேரத்தை பின்பற்ற முடியாது, முடிந்ததில்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம். அண்ணா அவர்களை பற்றி பேசுகிற போது இரவு தாமதமாக வந்தார், மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, இடுவீர் முத்திரை என்று சொல்லிவிட்டு போனார். பேசுறோம்ல, அண்ணாவை பார்ப்பதற்கு மக்கள் அமர்ந்திருந்தார்கள், புரட்சி தலைவரை பார்ப்பதற்கு மக்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த தலைவர்கள் வேறு வேறு இடங்களில் பிரச்சாரங்களை முடித்துக் கொண்டு வருகிற போது விடிந்து போயிடும். இரவு கூட்டத்துக்கு வர்றவங்க விடிஞ்சிடும். விடிஞ்ச பிறகு அந்த தலைவர்களை பார்த்து அவர்கள் பேச்சை கேட்டுவிட்டு போகிற ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கும் அது இருக்கிறது. இது பல தலைவர்களுக்கு உண்டு. நீங்க இப்ப எங்களை பொறுத்தவரைக்கும், எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தவரைக்கும் இந்த டூர்ல நாங்க பார்க்குற விஷயம், 5 மணிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும், அதில் ஒரு 20 நிமிஷம் நம்ம பயணம் பண்ணி போகணும் முதல் பாயிண்ட்டுக்கு என்று சொன்னால் 4:30 மணிக்கு அவர் தயாராகி வண்டியில் இருப்பார்.
இது வந்து அவருடைய பழக்கம். கண்டிப்பா. அப்படி போகிற போது கூட சில கூட்டங்கள் நாங்கள் 3வது கூட்டம் போகும்போது தாமதமாயிரும். அது பல்வேறு காரணங்கள். இடையில வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுண்டு, நகர முடியாது, கூட்டம் நகர முடியாத இடத்துல நீங்க வாகனங்களை நகர்த்த முடியாது. ஒரு தலைவர் முடிந்த வரைக்கும் வேகமாக, ஆனால் அந்த இடத்தை போய் சேர்த்தான் பார்க்கிறார்கள். இது விஜய்க்கும் பொருந்தும் தானே. அவர் வந்து இப்ப அது வந்து ஒரு ஹியூமன் மிஸ்டேக், அப்படி அதை பார்க்கணும். நான் சொல்லுவது ஒரு மனித தவறுக்கும் ஒரு சூழ்ச்சிக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை தமிழ்நாடு இப்ப புரிஞ்சுக்கணும்ங்கிற நான். இல்லை, இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்னாடி செய்தித்தாள்கள் கூட கரூரில் திட்டமிடும் செந்தில் பாலாஜி டேக் டைவ்ஸ்ன்ற மாதிரியான செய்திகள் பார்த்துருந்தோம். ஸோ இது போன்ற செயல்களில் தான் ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் பெரிய சந்தேகமே வருதுங்க. அதனால தான் பெரிய சந்தேகமே வருது. இது முறையாக விசாரிக்கப்பட வேண்டும்ங்கிறது. இப்போ இவங்க உடனடியாக இந்த அமைச்சர்கள் அங்கே போய் நின்றதை போன்ற ஒரு காட்சியை காட்டுவது, அன்பில் மகேஷ் அவர்கள் அழுகிறார், அவருடைய உணர்ச்சியை நான் கேவலப்படுத்த விரும்பவில்லை. ஒரு மனிதன், நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன், நாங்கள் அரசியலில் இருந்து பார்த்தவங்கிறங்காட்டி நான் சொல்கிறேன், அரசியல் இருக்கிறவங்க இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க முடியாது, இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறவங்க அரசியல் பாதையில் நடைபெற முடியாது. அன்பில் மகேஷ் அவ்வளோ சென்சிட்டிவானவரானே முதல்ல என்னால் நம்ப முடியல. அப்படி இருந்தால் திமுகவில் இவ்வளோ தூரமெல்லாம் வளர்ந்து வந்திருக்க முடியாது. ஏனென்றால் நாங்களே இப்போ நானெல்லாம் 2008-09 காலங்களில் ஈழ இனப்படுகொலை குறித்து அந்த படங்களை எல்லாம் பார்க்கிற போது அந்த ரொம்ப சாதாரணமாக பல சமயங்களில், அது மட்டும் இல்லை, பல சமயங்களில் அரசியலில் நீங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுற யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஏராளமான மரணங்களை நம்மோடே உட்கார்ந்து பழகி கொண்டு பக்கத்தில் இருந்தவர்கள் திடீரென்று மரணித்து போய்விடும். எனவே அழுது கண்ணீர் என்று இல்லாமல் போயிருக்கும். எனவே அவ்வளோ சென்சிட்டிவான விஷயமாக இருக்க முடியாது. ஆனால் அவர் ரொம்ப சென்சிட்டிவாக தான் நேற்று காட்டுகிற போது கூட அவர் வந்து சொல்லுவது, ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக கடைபிடிக்க சொன்னோமே, இப்படி விட்டுட்டீங்களேங்கிறது எவ்வளோ பெரிய நாடகம். ஒரு அமைச்சர் வந்து இது எங்காவது நடக்குமா? நான் பார்த்ததில்லை. நீங்கள் ஒரு மகனை இழந்துட்ட தகப்பன் வந்து அழுகிற போது கூட நீங்கள் நல்லா பாருங்கள், மனிதனுடைய இயல்பான உளவியல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஜயே என்னோட பையனை கொண்டுட்டியே நடமாட்டான், அரசாங்கமே என்னுடைய பையனை கொண்டுட்டியே நடமாட்டாங்க, போக வேண்டான்னு சொன்னேன் கேட்டையாடான்ட்டு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு இழப்பை உண்மையாக உணர்கிற எவனாக இருந்தாலும் தன்னைத்தான் முதலிலே நொந்து கொள்ளுவான். ஐயோ நாம் இந்த இதில் சிக்கியிருக்க வேண்டாமே, அதன் பிறகுதான் மற்றதுக்கெல்லாம் வருவான். ஒரு அமைச்சர் அப்படி ஒரு சென்சிட்டிவாக அழுகிறவர் என்ன சொல்லி அழுதுருப்பார்? ஐயோ கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே, உனக்கு அனுமதியாக அதை ரத்து பண்ணி விட்டுருக்கலாமே, கெட்ட பேர் வந்தாலும் வந்துட்டு போகுது நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்ணியிருந்துருக்கலாமே, இப்படித்தான் ஒரு ஒரு உண்மையான விஷயத்தை அணுகிறவன் அழுகுவான். ஆனால் நேற்று அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் அழுகிற போதே, ஐயோ உங்களுக்கு கொடுத்த கண்டிஷனெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொன்னோமே, பண்ணாமல் விட்டு இப்படி உயிர் போயிடுச்சேன்னு அழுகிறார் என்று சொன்னால், இவர் வருகிற போதே ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணிட்டு வந்துட்டாரா கார்லேயே அப்படிங்கிற இயல்பான சந்தேகம் சாதாரண பொதுமக்களுக்கு எழத்தான் செய்கிறது. நீங்க திமுகவுக்கு இது புதிதல்ல. நான் இந்த மாதிரியான ஒரு கடினமான வார்த்தையை பேசுகிறேன்னு நீங்க சங்கடப்படக்கூடாது. நான் உண்மையை சொல்றேன். வத்தலகுண்டு ஆறுமுகத்தை குத்தி கொலை செய்து எம்ஜிஆரினுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று அன்றைக்கே வேலை செய்தவர்கள் திமுக காரர்கள். என்ன குத்தி புதிதாக திருமணமாகி கொஞ்சம் ஒரு ஆண்டுகளுக்குள்ள இருந்த மனைவி கர்ப்பமாக இருந்த நிலையில இருந்த வத்தலகுண்டு ஆறுமுகத்தை ரத்த வெள்ளத்திலே மிதக்க விட்டார்கள் அவன் அதிமுகவை சேர்ந்தவன் என்கிற ஒரே காரணத்திற்காக. அதையெல்லாம் நாங்கள்லாம் இன்னைக்கு செய்தியாத்தான் படிக்கிற போதே எங்களுக்கு கண்ணீர் வரும். அந்த அளவுக்கான நிகழ்வு. நீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடைந்து போய்விட்ட இடம் இது. நமக்காக நம்ம கட்சிக்காக வந்த ஒரு தொண்டை இந்த கட்சியின் காட்டி இறந்துட்டானே, கொலை செய்யப்பட்டானே அப்படின்னு சொல்லி பிறகு அங்கே போய் நின்று, ஆனால் அவருடைய உறுதியை அதை ஏற்றார் அவர். அது பிறகு வந்தார், அவருடைய அரசியல் நடந்தது. திமுக வந்து இதுக்கெல்லாம் அஞ்சாத ஒரு கட்சி தான். இன்னைக்கும் அது அப்படியான நிலைமையில தான் இருக்குதா அப்படிங்கிறத இப்போ பெரிய சந்தேகம் மக்கள் மத்தியில் பேசுவோர்ல இருக்கு. எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இல்லைன்னா இவ்வளவு அவசரமாக வந்து பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய தேவையினை இருக்கிறது, 6 மணிக்கு மேலே பிரேத பரிசோதனை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்ட விதி இருக்கிறது, அதையும் மீறி செய்து முதல்வருக்காக வரிசையாக பிணங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. முதல்வரே விசிட்டே அப்படித்தானே இருக்குது. இப்போ எல்லாருமே சோசியல் மீடியாலே கேட்குறாங்களே, கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தபோது அரசினுடைய டோட்டல் ஃபெயிலியர் இது. அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போகவே இல்லை. 2 நாள் கழிச்சு 3 நாள் போகவே இல்லை, அறிக்கையே லேட்டாக தான் வந்துச்சு. ஆமாம் வந்துச்சு. அப்போ கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெறும் மரக்காணத்தில் முதலமைச்சர் போகலை. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இவ்வளவு மரணங்கள் நடந்தபோது எப்பவுமே போகாமல் தவிர்த்த முதலமைச்சர். இது வந்து செய்தி கேள்விப்பட்டோன்னே நான் வந்து காலையில் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் வந்து இரவே வந்து அவசரமாக கிளம்பி போயிட்டேன், தனி விமானத்தில் போயிட்டேன் என்று சொல்லுவதும், துபாயிலிருந்து உடனடியாக விமானத்திலே கிளம்பி வந்த உதயநிதி இங்கே வந்து பார்த்துட்டு இந்த ஓலக்குரல்கள், இந்த அழுகுரல்கள் இன்னும் அடங்கி போகவில்லை, அந்த கோர முகம் இன்னும் மாறி போகவில்லை, அதற்குள் மறுபடியும் ஃப்ளைட் ஏறி போயிட்டார் துபாய்க்கு. இப்போ இந்த இன்டர்வல் பீரியடு உதயநிதி எதுக்கு வந்துட்டு போனார்? அன்பில் மகேஷ் அங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டார். ஏற்கனவே அமைச்சர்கள் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் கொடுக்குற உத்தரவை விட முதலமைச்சர் போய் கொடுக்க வேண்டிய உத்தரவு என்ன இருக்கிறது? போக வேண்டும் என்பதை நானும் உடன்படுகிறேன், போக வேண்டும் கட்டாயமா. ஆனால்
இந்த அளவுக்கு அவசர அவசரமாக இவர் ஒரு நடவடிக்கை எடுப்பது என்பதே ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயமாகத்தான் இன்றைக்கு மாறி இருக்கிறது. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்றேங்க, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது முழுமையான உளவுத்துறை, காவல்துறை, அதை வைத்திருக்கிற அமைச்சர்கள் அவர்களுடைய தோல்வி. இதை மறைக்கவே முடியாது. நீங்க ஒண்ணு வேண்டாம், 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடுவாங்க கள்ளழகர் ஆற்றில் இறங்கும்போது. கண்டிப்பா இல்லைங்களா? மிக பிரமாண்டமான கூட்டங்களை எல்லாம் நம்முடைய காவல்துறை அதுக்கெல்லாம் ட்ரெயின்டு. அவங்க அதையெல்லாம் பல முறை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், 100 விழுக்காடு தெரியும். நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா பயங்கர டேலண்டா இருப்பாங்க. இதில் நான் அவங்களோட பேசியிருக்க மலையிருக்கேன், எனக்கு தெரியும். நீங்க போய் அவங்க நிற்கும் போது இந்த இடத்துல கூட்டம் அப்படின்னு சொன்னா அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று நமக்கே வினோதமா இருக்கும். என்ன சார் ஆமாங்க, நடக்கூடாது, நடந்துச்சுன்னா இப்படி இருக்கும், இப்படி இது மாதிரி பண்ணக்கூடிய இடங்கள் உண்டு. அப்ப நம்ம காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு ட்ரெயின்டா இருக்கும்போது, இதே அரசாங்கம் வந்த பிறகு நீங்க இங்க விமான அந்த சாகச காட்சிகள் நடந்த போது இங்கே மக்கள் சாகுறார்கள். 5-6 பேர். நான் கேட்கிறேன், இதற்கும் விஜய் தாமதமாக வந்ததுதான் காரணமா? என்ன காரணம்? நீ அங்க ஃபெயிலியர் அங்க தெரியுதா இல்லையா? முன்னேற்பாடுகள் சரியா பண்ணல. அப்ப நீ அதுல இருந்து பாடம் கற்கணும் இல்ல ஒரு அரசாங்கம்? கண்டிப்பா. நீ முன்னேற்பாடு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாம வறண்டு போய் நாக்கோட விழுந்து செத்து போனவன் உண்டு அங்க. நிச்சயம். குடிநீர் ஏற்பாடு செய்யவில்லை, மக்கள் போவதற்கான போக்குவரத்து ஏற்பாடு செய்யவில்லை. மக்கள் செத்து கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் தன்னுடைய கார் எடுத்துட்டு கான்வாயோட கிளம்பி போறார். ஒரு ராஜ வீதி உலா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இவங்களுடைய அமைச்சர்கள் இவர்கள் போவதற்கு வழி கிடைத்து விட்டது. மக்கள் வெளியேறுவதற்கு வழி கிடைக்கவில்லை. குடிக்க தண்ணீர் இல்லை, கொடும் வெயில், அதுல விழுந்து செத்தே போனார்கள். அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய பாடம் உனக்கு இருக்கிறது. அப்ப நீ என்ன செய்யணும் இங்க? இப்ப நீ இது சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய சப்ப கட்டு கட்டுறீங்க. நாங்க கொடுத்தோம், அனுமதி கொடுத்தோம், நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்க மாட்டீங்கன்னா நீ விட்டுருவியா? நீ முதல்ல அந்த இடத்துல எப்படி அனுமதி கொடுக்கலாமா? அந்த நீ கோர்ட்ல போய் இவங்க வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. கோர்ட்ல போய் கோர்ட்ல எதுக்காக போய் போடுறாங்க? நாங்களும் கோர்ட்ல போய் வாங்குறோம். எதுக்காகனா, திமுகவுக்கு அனுமதி கொடுக்கிற இடத்துங்கள்ல அதிமுகவுக்கு ஏன் அனுமதி கொடுக்கலன்னே நாங்க பலமுறை கேட்டது. நிச்சயமா ரெண்டும் ஒரே கட்சி தான், ஒரே மாதிரி நாங்கள் அங்கே வேலை தான் செய்ய போகிறோம். உங்களை விட அதிக தொண்டர்கள் வருவார்கள் என்றாலும் கூட நீங்கள் நடத்துகிற இடங்கள்ல எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதே பிரச்சனை தான் விஜய்க்கு வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். நிச்சயம். அப்போ நீங்கள் ஒரு மக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல, இதே செந்தில் பாலாஜி எவ்வளோ திமிரோட பேசுகிறார் 10 நாளைக்கு முன்னாடி. முட்டுச்சந்தில் நின்று என்னமோ கத்திட்டு போகிறதுக்கு என்ன பெரிய தேவை இருக்குன்னு என்னமோ பேசுகிறார். முட்டுச்சந்தில் போய் எதிர்கட்சி நின்று தான் கத்திட்டு இருக்க வேண்டும் என்கிற நிலை இருக்குன்னா உன்னுடைய அரசாங்கத்துக்கு கேவலம் ஐயா. அதுவே உனக்கு புரியல? நீங்கள் அமைச்சராக வேறு இருந்திருக்கிறீங்க நாட்டில். அப்போ ஒரு ஒரு ரொம்ப குறைவான இடத்துல இந்த காவல்துறையினுடைய அறிக்கை எனக்கு ரொம்ப வியப்ப தருது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த இவரு மேல அவங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. 4 பேர் மேல வழக்கு. ஆமா, முதல்ல அந்த இவர் மேல டிவிகே சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர். அதுல என்ன அறிக்கையில குறிப்பிடுதுன்னா, 10,000 பேர் வருவார்கள் என்று அவர் சொன்னார். அதனால 500 காவலர்களை ஒதுக்கினோம். அவர் 2,000 பேர் வருவார்னு சொல்லியிருந்தா 200 பேர் போட்டிருப்பாங்க, 100 பேர் போட்டிருப்பாங்க. இது ஒரு காவல்துறை அறிக்கையா? உளவுத்துறை தான் தெரியும் இதெல்லாம். அதுதான் நான் கேட்கிறேன். உளவுத்துறை செத்து போய் விடுச்சா தமிழ்நாட்டில்? ஏன் திருச்சியில் நடத்திட்டாரு, இங்கே நாகப்பட்டினம் போயிட்டு வந்துட்டார், 2-3 இடத்துல அவரும் நடத்திட்டாரு, மாநாடு நடத்திட்டாரு. இதுக்கு மேல உளவுத்துறையில ரிப்போர்ட் இல்லையா? எல்லாமே ரெக்கார்டிக்கலா நீ வச்சிருப்பியே. உள்ளூருக்குள்ள அந்த தொகுதியிலிருந்து எத்தனை பேர் வர்றாங்க, வெளி மாவட்டங்கள்ல இருந்து எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை வாகனங்கள் வழக்கமாக வருகிறது, இந்த வாகனங்களை ஏற்பாடு செய்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், திருச்சியில இப்ப மதுரையில நாங்க மாநாடு நடத்துறோம், அதிமுக மாநாடு நடத்துறோம். கோயம்புத்தூர்ல இருக்கிற ஐஎஸ் அவர் கேட்பாரு, சார் எவ்வளவு பஸ் போகுது சார்? கோயம்புத்தூர் மொத்தமா கேட்க மாட்டாரு, பகுதியா கேட்பாரு. கண்டிப்பா. சார் இப்ப சிங்கானூர் பகுதி எவ்வளவு பேர், எவ்வளவு பஸ்ஸுங்க சார் போறீங்க, எவ்வளவு பேர் கார்ல போறாங்க சார், எவ்வளவு வருங்க சார்? இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எடுப்பாங்க ஐஎஸ். கண்டிப்பா. புரியுதுங்களா? இது அரசியல் தெரியாத, அரசியல் கட்சிகளோடு நேரடி தொடர்பு இல்லாத மக்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அரசியலில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். கூப்பிட்டு கேட்பாங்க, சார் எத்தனை பேர் போறீங்க, எத்தனை பேர் வரீங்க. எதுக்குன்னா இதையெல்லாம் அவங்க ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்து மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு மொத்தமா இவ்வளவு வருவாங்கன்னு அப்ராக்சிமேஷனா கணக்கு எடுத்துருவாங்க. இத்தனை லட்சம் பேர் திரள போறாங்கன்னு தெரிஞ்சிடும். சோ அப்ப அதுக்கு என்ன நம்ம ஏற்பாடுகள் செய்யணும்ங்கிறத காவல்துறைக்கு அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். முதலமைச்சர் வரைக்கும் அது போகும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப விஜய் நடத்திட்டு இருக்கிற இந்த கூட்டங்களை பார்த்து உங்களுக்கு தெரியலையா? 10,000 பேர் வருவாங்க, 500 போலீஸ் அனுப்புனாங்கிறாங்க. அதை எதுக்கு அனுப்புனீங்க? அதையும் வச்சிருந்துருக்கலாம் இங்கேயே. இல்ல ஒருவேளை கூட்டம் கூட்டினா கூட இன்னும் ஃபோர்ஸ் இறக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. ஃபோர்ஸ் இறக்கி இருந்திருக்கலாங்க. நீங்க இந்த இடம் இவ்வளவு தான் கூட்டம் தாங்குங்கிறது காவல்துறைக்கு 100 விழுக்காடு தெரியும். நான் சொல்றேன், உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் 100 விழுக்காடு தெரியும். இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் தான் தாங்கும், இந்த கூட்டத்துக்கு மேல இங்க வந்தா தாங்காது. நீ தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாம். நீ அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா, அப்படி கேட்டா, தடுத்து நிறுத்தினால் நீங்கள் அரசை குறை சொல்லுகிறீர்களே, அப்ப நீ அரசை குறை சொல்லிட்டு இருக்கிறியா, சாகுடுறம் பாருன்னு அனுப்பியிருக்கீங்க தான் அர்த்தம். திட்டமிட்டு அப்படிதான் அர்த்தம். அதுக்கு நீ தானே கேட்கிற, நாங்க நிறுத்தினா நீ கேட்க மாட்டேங்கிறீங்க, அரசை குறை சொல்லுகிறீர்கள். என்னை குறை சொல்றியா, நிறுத்தாம உள்ள விடுற, சாகுன்னு அனுப்பிவிட்ட மாதிரி தான் இருக்குது. அப்ப இது சூழ்ச்சின்னு சொல்வதற்கான எல்லா முகாந்திரங்களும் கண்ணு முன்னால் இருக்கிறதே. அப்ப இதுல இன்னொரு சிக்கல் இருக்குங்க. அதாவது விஜயினுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் அனுபவம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், புதிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். நான் சில விஷயங்களை அவங்களை அப்படி தான் பார்க்குறேன். அவங்க நிறைய இடங்கள்ல அவங்களால
அந்த ஹேண்டில் பண்ண தெரியாது. கொஞ்ச நாள் ஆகும்போது தெரியும். இன்னொரு 5 வருடம் 10 வருடம் ஆகும்போது அதிமுக மாதிரியான ஒரு கட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாகனத்தின் மேலே ஏறி மைக்கில் சொன்னார்னா அவருக்கு தெரியுங்க அங்கே நிற்கிற பகுதி செயலாளர்கள், அங்கே நிற்கிற கிளை செயலாளர்கள், அங்கே இருக்கிற வட்ட செயலாளர், நகர செயலாளர் எல்லாத்தையும் தெரியுங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற சுற்றி இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு பேர் சொல்ல முடியுங்க. அந்த பொறுப்பாளர்கள் சொன்னாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்போ ஒன்றா வர்றாங்க எல்லாரும். இப்போ இதில் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஒரு புதிய கட்சி. அவங்க இப்போ தான் நிர்வாகிகளையே கொண்டு வந்துருக்காங்க. நிர்வாகிகளையே அங்கே திரண்டவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கும்போது இதில் பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை இவர்கள் உணர்ந்திருக்கணும். இதே இடத்துல தான் அதிமுக கூட்டம் நடந்துச்சு. போன வாரத்தில் எடப்பாடியாருக்கு இதே இடத்துல தான் அனுமதி கொடுத்தா, இதே இடத்துல கூட்டம் நடத்தணும். இந்த அசம்பாவிதங்களை அதிமுக எப்படி தவிர்க்க முடியுதுன்னா, இப்படி ஒரு அனுபவம் இருக்கிற தெரியும் நமக்கு. இதை சொல்லுவோம், இந்த இடத்துல இப்படி பண்ணணுங்கும் போது அவங்க அதை பண்றதுக்கான ஆட்கள் இருந்தாங்க. இன்னொன்று அந்த உள்ளூர்ல இருக்கிற அங்க லீடர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். ஆனாலும் கூட இப்படி புதிய ஒரு கட்சி, புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி இப்படி ஒரு இடத்தை கூட்டம் நடத்துகிற போது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் என்பதை உளவுத்துறையும் காவல்துறையும் கணித்திருக்க வேண்டும். கணிக்க தவறிவிட்டார்களா, இல்லை கணித்தும் இதை அனுமதித்திருக்கிறார்களா என்பதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற $1 மில்லியன் கொஸ்டின். கண்டிப்பாக ஒரு பக்கம் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மாதிரியான ஏற்கனவே 4 பேர் மேலே வந்து வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. முதல்வர் கூட அது ஒரு நபர் ஆணை விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் நீதிமன்றம் வந்து தாவேக்கு வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கு, சிபிஐ விசாரணை கூட அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் விசிக பொதுச்செயலாளர் வன்னியரசு என்ன சொல்கிறாருன்னா, துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு என்ன சொல்கிறாருன்னா, ஏன் உடனே நீங்கள் சிபிஐக்கு போகிறீங்க, மத்திய அரசு உங்களை காப்பாற்றணுன்ற கூடிய எண்ணமா, இந்த சாவு கூடிய சுவடு கூட ஒன்றும் காயலை, உடனடியாக நீங்கள் இதில் தப்பிக்க பார்க்குறீங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அவங்க உடனடியாக தப்பிக்க பார்க்குறாங்களா, நீங்கள் உடனடியாக திமுகவை காப்பாற்ற பார்க்குறீங்களா? வன்னியரசு அவர் அப்படி தான் இதை நம்ம கேட்கணும். உங்களுக்கு என்ன இதில் விளவரியாக்குற? சிபிஐ விசாரணைக்கு போனால் சிபிஐ வந்து இவங்களை காப்பாற்றிருமா? அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிச்சதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆளுங்கட்சியை காப்பாற்றிடும். அதுதான் உங்களோட பிளான். அது கேவலமாக இல்லையா இதெல்லாம்? நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் ஒரு அறிக்கையா? அது அவன் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இறந்துருக்கிறான். தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய கட்சி, அந்த கட்சி வந்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் தவறு செய்திருக்கிறாருன்னு அவரும் தான் தண்டிக்கப்பட போறாரு. நீ விசாரணையே கூடாது, நீ அவசர அவசரம் ஓடியாடுற? மத்திய அரசு உன்னை ஏன் இவ்வளவு கேவலமாவே சிந்தனைக்குது? நம்மளுக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பிணங்களின் மீதுமே இப்படித்தான் நம்ம வேலை செய்யணுமாங்க? நாம் என்ன கேட்குறோம், ஒரு அரசாங்கத்தின் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிற போது, அந்த ஆளுங்கட்சியின் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிற போது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விசாரிச்சா தானே அது உண்மை வெளியே வரும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த அருணா ஜெகதீசன் அம்மா அவங்க தலைமையில், நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை போட்டிருக்கிறாரு. இதே அருணா ஜெகதீசன் அவர்கள் தானே தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டு காரணமானவன் இவனெல்லாம் என்று சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. அன்றைக்கு அந்த விசாரணை ஆணையத்தை போட்டது எடப்பாடியார். விசாரித்து நீங்கள் கொடுங்கள், உண்மையை வெளியுலகிற்கு கொண்டு வர வேண்டும் போட்டார். அவங்க விசாரிச்சு முடிச்சு அறிக்கை கொடுக்கும்போது ஸ்டாலின் ஆட்சி அந்த அறிக்கையை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் டேபிள் இருந்து எடுத்திருக்கீங்களா? அந்த அறிக்கையை ஒருவர் மீதாவது நடவடிக்கை உண்டா? அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த 13 பேரின் படுகொலைக்கு காரணமானவர் என்று எந்த அதிகாரியின் பெயரை குறிப்பிட்டு சொல்லி அவர் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரெக்கமெண்ட் பண்ணாரோ அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்குது ஸ்டாலின் கவர்மெண்ட். அப்போ உங்க மேல என்ன நம்பிக்கை வரும்? இன்னைக்கு மறுபடியும் நீங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில போனா அவங்க அறிக்கை கொடுத்துருவாங்க, அவங்க சரியா எடுத்து கொடுப்பாங்க. இவன் தான் பிழை செய்தவன், இந்த செருப்பு வீசினவன் யாரு, கரண்ட்டை கட் பண்ணவன் யாரு, இவனுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கிருந்து வந்துச்சு கொடுப்பாங்க. நடவடிக்கை எடுப்பீங்களா? எதிர்கட்சி தலைவர் கூட இவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணை அவனை அமைக்க வேண்டிய தேவை கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுதான் நான் கேட்கிறேன். உங்களை நீங்க இப்ப டக்குன்னு தப்பிச்சுக்கிறதுக்கு தான் இது. புரியுதுங்களா உங்களுக்கு? அரசின் மீது குற்றம் வந்துருச்சுங்க, ஆளுங்கட்சியின் மீது குற்றம் வந்துருச்சுன்னா இன்னொரு ஏஜென்சி அதை விசாரிக்கிறதுக்கு நீங்க அனுமதிங்க. அதுக்கான கோரிக்கை எழுவது இயல்பானது என்பதையாவது புரிஞ்சுக்கோங்க. புரியுதானுங்களா? அதையெல்லாம் வந்து வன்னியரசு போன்றவர்கள், அது இவ்வளவு மூத்த அரசியல்வாதிகள், இவ்வளவு காலமா அரசியல் களத்தில் இருக்கிறவங்க அதையெல்லாம் வந்து குறை சொல்லிட்டு இப்போ கூட திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க அரசியலுங்க. மக்கள் இதையெல்லாம் வந்து கட்டாயமா ரசிக்க போறதில்லை. நிச்சயமா தொடர்ந்து சமூக வலைதளங்களில் திமுக ஆதரவு ஊடகங்கள், திமுக ஆதரவாளர்கள் விஜயை கைது செய்யணுன்ற கோரிக்கை முன் வச்சுட்டே இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக ஆதரவாளர்கள் வைக்கிறாங்க. இப்போ சட்டப்படியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதில் நாம் வந்து ஒன்றும் குறை சொல்ல போவதில்லை. சரிதானுங்களா? விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டாலோ அது அவர் வந்து நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை சொல்லி நீதியரசர்கள் வந்து இல்லை இவர் தான் குற்றவாளி என்று சொல்லிவிட்டால் அவர் தான் குற்றவாளி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நாம் இப்போ கேட்பதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவம் ஒரு சூழ்ச்சி என்பதை போன்ற ஒரு மிக அழுத்தமான முகாந்தரங்கள் இருக்கிற குற்றச்சாட்டு வந்துவிட்டது. இந்த குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்க்கமாக விசாரிக்க வேண்டும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு தமிழ்நாடு அரசே போவது நல்லது. அதை செஞ்சு
அந்த விசாரணையில் வந்து இவங்க வந்து கைது செய்யப்படத்தான் வேண்டும், இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று வரும் என்று சொன்னால் நடவடிக்கை நீங்கள் எடுங்க. ஆனால் இந்த சம்பவத்தை ஒரு அரசியலுக்கான ஒரு காயா பயன்படுத்திட்டு இப்போ மா சுப்பிரமணியம் அவசரமாக எதிர்க்கட்சி தலைவரையும் விஜய் அவர்களையும் குற்றஞ்சாட்டி இவங்க தான் காரணம் என்று ஒரு அவசரமாக ஒரு அமைச்சருங்கிற அந்த தராதரம் கூட தெரியாமல் அவர் ஒரு அறிக்கை விடுறாரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று விஜய் அவர்களை போய் கைது செய்ய எனக்கு தெரிஞ்சு கைது செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த மக்களுடைய பல்ஸ் கொஞ்சம் தெரியுது. இப்போ நீங்கள் இவங்க நினைச்ச மாதிரி அது போகலை, இவங்க நினைச்சது வேற, அது நடந்திருக்கிறது வேற. எனவே மக்களினுடைய கோபம் என்பது பெருங்கோபமாக இருக்குது. அது யார் மேலே திரும்பவும் இப்போ தெரியாது, அந்த அளவுக்கான ஒரு கோபமான நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்குது. எனவே இவங்க அவசரப்பட்டு விஜய் அவர்களை கைது செய்து ஒரு பேக் ஃபயர் ஆகிறது விரும்ப மாட்டாங்க. எனவே அவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டு மற்றவங்களை வந்து தூக்கி வர்ற மாதிரி வேலைகள் செய்வாங்க. உண்மையிலேயே தாவேகா அவர்களுடைய விஜய் அவர்களினுடைய அந்த அரசியல் ரீதியான அனுபவ குறைபாடு, அவருக்கு அப்போதைய அனுபவம் இல்லை, புதிதாக கட்சி தொடங்கி வந்தவர், அதெல்லாம் கூட அவருக்கு ஒரு பின்னடைவு தான். இந்த நேரத்தில் தொடக்க காலத்திலேயே ஒரு சரியான அடி கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை திமுக இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கு. எனவே அவர்களும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும், அவர்களும் அதற்கான சட்ட ரீதியான பாதுகாப்பினை பெற வேண்டும்ங்கிறத நம்ம. விஜய் அவர்கள் இன்னும் நேரடியாக அந்த களத்துக்கு போய் மக்களை சந்திக்கலை, ஆறுதல் கூறலை அப்படின்ற மாதிரி, இது ஒரு தலைவராக இருந்துட்டு உன்னோட தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு கூட நீ போக மாட்டியா அப்படின்ற மாதிரியான ஊட்டுகளும் சொல்லிட்டு இருக்கலாங்க. அதெல்லாம் வந்து அவனவனுக்கு வரும்போது தெரியுங்க. ஏன்னா என்னங்க, தலைவர்கள் வந்து விஜய் அவர்கள் போகக்கூடாதுன்றோ போக வேண்டும் என்றோ நான் சொல்லலை, அது என் வேலை இல்லை. அவர் போயிருந்தாருனாலும் ஒரு சிறாரியோ இருந்திருக்கலாம், அவர் போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு 1008 காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு போய் அவர் விஜய் அவர்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இங்கே கொண்டாடிட்டா இருக்க போகிறாரு? கண்டிப்பாக அது கிடையாது. பிரச்சனையினுடைய ஒரு அங்கமாகத்தான் எல்லாரும் இன்றைக்கு உள்ளே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இது பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு தலைவரை பொறுத்ததுங்க அது. எனக்கு தெரிஞ்சு சில தலைவர்கள் வந்து நேராக போய் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. சில தலைவர்கள் இந்த நேரத்தில் உணர்ச்சி கொந்தளிப்பில் என்ன வேணால் நடக்கலாங்கிற போது கொஞ்சம் அதையெல்லாம் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவர் இதை செய்யணும் இவர் இதை செய்யணும்னு பேசிட்டு இருப்பார். அரசு என்ன செய்யணும்னு சொல்கிறக்கான உரிமை எல்லாருக்கும் உண்டு. மற்றபடி அந்தந்த கட்சி தலைவர்கள் அந்த தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதையெல்லாம் அது அவங்க பிரச்சனை. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். மிக்க நன்றி.